ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வெயில் போட்டு தாக்கிட்டு இருக்குது. நான் சென்னையில் இருக்கும்போது தான் அப்படி அவ்வளோ வெயிலாக இருக்குன்னு பார்த்தா இப்போ நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டு இங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த சம்மரை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரில. அதுக்கு அந்த சம்மரை சமாளிக்கிறதுக்காக தான் நான் ஒரு 5 பெஸ்ட் டிப்ஸ் வந்து நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில். அந்த 5 டிப்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் டிப் நான் கொடுக்குறேன். அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற சம்மர், அடுத்தடுத்த வருஷங்களில் வரப்போகிற சம்மரில் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து இப்போ இருந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு போனஸ் டிப்பையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹீட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ஹீட்டு பக்கம் நம்ம போகாமல் இருக்குது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 3 மணி இல்லை 4 மணி வரைக்கும் நம்ம வெளியில் போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம தேவையானதை காலையிலே வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்க 10 மணிக்கு முன்னாடியே போகிறத அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம். ஓகே, செகண்டுக்கு வந்து காமனாக எல்லாருமே சொல்கிறது தான். சம்மர் டைம் வந்துச்சு அப்படின்னால எல்லாருமே சொல்கிறது தான், வாட்டர் இன்டேக் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். நம்ம அந்த மார்னிங் டைம்ஸில் காலையில் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 12 ஹவர்ஸில் வந்து நம்ம வாட்டர் இன்டேக் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பாடி வந்து ட்ரெயின் ஆக விடக்கூடாது. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம வாட்டர் பாட்டில் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறது வந்து நம்ம நல்லது. ஏன்னா நமக்கு நைட்லேயும் இப்போ ரொம்ப வெக்கையாக தான் இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம குடிச்சுக்கிறதுக்கு தண்ணியை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியில் வந்து சீரக தண்ணி, அப்புறம் வந்து அந்த சியா சீட்ஸு அதெல்லாம் போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் பாடிக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால் வாட்டர் இன்டேக் வந்து முக்கியமாக நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஓகே, மூணாவதாக பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸில் வந்து நமக்கு முக்கியமாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது அந்த டைட் ஃபிட்டிங்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் நைலானில் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் இந்த ஒரு மாதத்துக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம காட்டனில் இது பண்ண ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக ட்ரெஸ் போடுறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ இருக்க அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக போட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் கொஞ்சம் உள்ளே இருக்கும். அது மூலயமா கொஞ்சம் வந்து நம்ம பாடி ஹீட் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கும்போது அந்த கலர்ஸும் ரொம்ப முக்கியமாக பிளாக்கு, ரெட்டு, வயலட் இந்த மாதிரியான கலர் வந்து இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம தள்ளி வச்சுடணும். ஈவன் அது நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர், ஃபேவரட் கலராக இருந்தால் கூட அதை வந்து நம்ம தள்ளி வச்சுடணும். எனக்கு தான் ரெட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நான் ரெட்டை வந்து யூஸ் பண்ணுவேன், பட் அதை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நானே யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே, ஃபோர்த்து டிப் வந்து டெய்லி நம்ம ஒரு 2 டைம்ஸ் நம்ம குளிக்கலாம். காலையில் ஈவினிங் 2 தடவை நம்ம வந்து குளிக்கிறது நல்லது. அது நம்ம ஹீட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது. குளிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏரி, குளம் அந்த மாதிரி இடத்துல போய் நல்லா முங்கி குடிக்கிறது வந்து இன்னும் நல்லது. அப்படி பண்ணும்போது இன்னும் நம்மளோட பாடிக்கு வந்து ஹீட் வந்து வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் 5வது டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபுட்டுன்னு பார்க்கும்போது டீ, காஃபி அந்த மாதிரியான ஹாட் ட்ரிங்க்ஸையும் தள்ளி வச்சுருங்க. வாட்டர் கிடச்சா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதையும் தள்ளி வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கிறது நல்லது. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ தர்பூசணி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அந்த மாதிரி சீசன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. பதனி, நுங்கு, இளநீ அந்த மாதிரி கிடச்சி அப்படின்னா அதை வந்து அதிகமாக குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் இன்டேக் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃபுட்டை வந்து டெய்லியும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு நாள் வந்து தயிர், அதுக்கப்புறம் மோர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அது வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கூல் பண்ணிடும். கொஞ்சம் வரைக்கும் ஹாட்டான இது அதிகமாக எடுத்துக்காதீங்க. நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த சம்மரில் வந்து நம்ம ஹீட் வந்து நிறையவே தப்பிக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த போனஸ் டிப் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இப்போ இருக்க அந்த சம்மரில் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ சொல்ல போகிற இந்த போனஸ் டிப் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற சம்மர்ஸ்லாம் இந்த தாக்கம் வந்து கம்மியாகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த கார்பன் எமிஷனை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். நம்மளோட 2 வீலர் 4 வீலர் அதுக்கு வந்து வீக்லி ஒரு 2 days இப்போ இருந்து நம்ம வந்து அதுக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னாலே போதும். அப்படி இருக்கும்போது கார்பன் எமிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது குளோபல் வார்மிங்னால கண்டிப்பாக நமக்கு வந்து ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே நல்லது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வெயிட் பண்ணுறேன். பை.